இன்னைக்கு கேப்டன் தலைவரை மனிதனை தாண்டி தலைவரை தாண்டி இன்னைக்கு தெய்வமா இன்னைக்கு ஒவ்வொரு இல்லத்திலும் ஒவ்வொரு உள்ளத்திலும் இன்னைக்கு கேப்டன் வாழ்ந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு கேப்டன் செய்யாதது சொல்லாத எதுவுமே இந்த நாட்டு மக்களுக்காக அவரோட பணிகளை சிறக்க வைக்க இன்னைக்கு அவரோட மகனாக இன்னைக்கு நான் உங்க முன்னாடி இந்த விஜயபிரபரை நான் வந்து நிக்கிறேன். இன்னைக்கு பல பேர் சொல்லுவாங்க இது வாரிசு அரசியல், தம்பி கேப்டனோட இடத்த தம்பி வராங்கன்ட்டு. நான் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், தேசிய முற்போக்கு திராவிடர்கள் ஒரு பொற்கால காலத்துல விஜயபிரபர் அரசியல் மேடைக்குள்ள நான் ஏறல. எத்தனையோ சோதனைகள் எத்தனையோ வேதனைகள் தாண்டி ஒரு தொய்வான காலத்துல இந்த விஜயபிரபர் அரசியல் மேடையில் ஏறி இருக்கிறேன்னா எங்க தொண்டர்கள் இருக்க அந்த நம்பிக்கை அந்த தைரியம் நிச்சயம் தேமுதிக எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது இந்த கட்சி அதுக்கான இலக்கை நாங்க அடைஞ்சே தீருவோம். 2026 நமக்கான தேர்தல் காலம். நான் எப்பயும் போல சொல்றேன், இப்பயும் சொல்றேன், எல்லா ஈகோ பொறாம நீ பெரியவனா நான் பெரியவனா இந்த மாதிரி கட்சிக்குள்ள போசி இதெல்லாம் தூக்கி ஓர வைங்க. உங்க தம்பியா நீங்க என்னை கூப்பிட்டீங்களா, நான் உங்க வந்து நிக்கிறேன்ல, அதுக்காக நம்ம எல்லாருமே நம்ம கை ஒன்றுபட்டு 2026 தேர்தலில் தேமுதிக என்ற தேரை இழுத்து இன்னைக்கு நான் ஜெயிக்கிறேன் தோங்குறது முக்கியம் இல்ல. இத்தனை வருஷம் இந்த கட்சிக்காக கேப்டனுக்காக என்னை சுத்தி நீங்க நிக்கிறீங்களே, நீங்க ஒவ்வொருத்தரும் கோட்டைக்குள்ள போகணும். உங்களோட நிழலாக கேப்டன் மகன் நான் உங்க கூட நிக்கணும். அதுதான் எனக்கு தேவை. நீங்க சிந்திக்கணும். இன்னைக்கு கேப்டன் சொன்ன கொள்கை தான் இன்னைக்கு அனைத்து மாநிலத்திலும் வீட்டுக்கு வீடு ரேஷன் பொருள் சொன்ன ஒரே தலைவர் கேப்டன் தான். இன்னைக்கு நீங்க ஸ்விக்கியா இருக்கணும், அமேசான்ல நீங்க ஆர்டர் பண்ண பொருட்கள் எதுவாக உங்க வீட்டு தேடி வருது, கிராமப்புறம் யாராக இருந்தாலும். ஆனா இது 25 வருஷம் முன்னாடியே கேப்டன் சொல்லார் இந்த மாதிரி ஒரு திட்டம். ஆனா அன்னைக்கு யாருக்கும் புரியல. ஆனா இன்னைக்கு எல்லாருமே கேப்டன் இல்ல, இருந்திருந்தார் அவர் தான் முதல்வர், இருந்தா அவர் தான் முதல்வர் எல்லாரும் பேசியிருப்பீங்க. இல்லாதப்ப விட்டுட்டு இருக்கிறப்ப விட்டுட்டு இல்லாதப்போ தேடிட்டு இருக்கீங்க. யாரும் ஃபீல் பண்ணாதீங்க, யாரும் அப்படி ஒரு குற்ற உணர்ச்சிகளும் யாருக்கும் வேணாம். அவர் ஆரம்பிச்ச கட்சி அவரை சுத்தி இருக்க இன்னைக்கு இந்த சிவப்பு மஞ்சள் துண்டு போட்டுக்க ஒவ்வொருத்தருமே கேப்டன் தான். இன்னைக்கு இங்க இருக்கிறவங்க எல்லாரும் கோட்டைக்கு போனா கேப்டன் இந்த மக்களுக்கு என்ன செய்வாரோ அதுதான் செய்வான். ஆனா மக்களாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்னை சுத்தி இன்னைக்கு இவ்வளவு பெண்கள் நீங்க உட்கார்ந்து பேசுறத கவனிக்கிறீங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க ஒரே ஒரு பெண் தலைவர் யாருன்னா திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மட்டும்தான், வேற யாரும் இல்ல. எம்எல்ஏவா இருக்கலாம், எம்பி கவுன்சில் அது வேற. ஆனா ஒரு கட்சியை இன்னைக்கு சுமந்துட்டு இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்கன்னா திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மட்டும்தான். இங்க அப்பா உடல்நிலை சரியில்லாதப்போ சும்மா இங்க தொடர்ல அவங்க ஜான்சி ராணி பேர் வைக்கல, கேப்டனை முதுகுல சுமந்துட்டு அந்த குழந்தை மாதிரி கட்சியை குதிரை மாதிரி சவாரி செஞ்சு ஒரு தனி பெண்மணியா இன்னைக்கு வரைக்கும் அவங்க சவாரி செஞ்சுட்டு இருக்காங்கன்னா அவங்களோட ஆளுமை மக்களுக்கு உங்களுக்கு புரியணும். பெண்களாக நீங்கள் அனைவருமே தேமுதிகவும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆதரவு கொடுக்கணும். பெண் உரிமை மீட்கப்படும், பெண் உரிமை காக்கப்படும். வீட்டுல இருந்து பேசினா பட்டால் ஒரு பெண் ஒருத்தங்க வருங்க ரோட்ல நிக்கிறாங்கன்னா அவங்க ஆதரவு கொடுத்து அவங்க பின்னாடி லட்சக்கணக்கான பெண்கள் நிற்கும் தான் ஒரு யுத்தம் உருவாகும், ஒரு அடுத்த கட்ட தலைவர்கள் உருவாங்க. அதனால என்ன விஜயபிரபர் வந்தாரு பேசினார் போனார் மட்டும் யாரும் நினைக்காதீங்க. கேப்டன் எங்களுக்கு சின்ன வயசுல இருந்து மக்கள் பிரச்சனைகளை சொல்லி கொடுத்திருக்கிறாரு. என்னைக்கு புதுக்கோட்டை மாவட்டம் எந்த பிரச்சனைனாலும் சென்னையில இருந்து 1 மணி நேரம் பிளைட் திருச்சி, அங்க இருந்து 1/2 மணி நேரம் புதுக்கோட்டை வந்து நான் சேர்ந்துருவேன். மக்களுக்கு எதுனாலும் என்னைக்கும் கேப்டன் வழிதான். நீங்க சும்மா கை தட்டுறதுக்கோ விசில் அடிக்கிறோம் நான் சொல்ல. துளசி கூட வாசம் மாறினாலும் மாறும், ஆனா தவசிக்குள்ள வாசம் மாற மாட்டான். சொன்னா சொன்னதுதான். அதனால் மக்களாக நீங்கள் கொஞ்சம் சிந்திக்கணும். இன்னைக்கு ஏன்னா எல்லா கட்சியிலும் அடுத்த கட்ட தலைவர்கள் உருவாகிட்டு இருக்காங்க. ஏன் விஜயபிரபர் தேமுதிக நம்ம வாக்களிக்கணும் அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கேன், கேப்டன் இவ்வளவு என்ன மக்களுக்கு செஞ்சிருக்காரு. இன்னைக்கு விஜயகாந்த் பையன் மகன் விஜயபிரபரை நிக்கிறேன்னா மக்களாக நீங்கள் ஆதரவு கொடுக்கணும். கேட்பது என் உரிமை, கொடுப்பது உங்கள் கடமை. திரும்பி சொல்றேன், கேட்பது என் உரிமை, கொடுப்பது உங்க கடமை. ஏன்னா கேப்டன் எங்க சொத்து இல்ல, உங்க சொத்து. கேப்டன் ஒரு பொது சொத்து. உங்களோட ஹீரோ, உங்களோட தலைவர், உங்க வீட்டு மகன் கேப்டன். அவரோட மகனாக நான் இருந்தும் நானும் உங்க வீட்டு பையன் தான். உங்க வீட்டு பையன் எப்படி முன்னாடி ஒரு மேடையில பேச அந்த மாதிரி என்னை பாருங்க. நான் என்ன வேற யாரா பார்க்காதீங்க. கடைசி வரைக்கும் உங்களுக்காக உறுதுணையா இருப்பேன். தேமுதிக 2.0 ஸ்டார்ட் 2026 மக்கள் மனசோட மக்கள் 100
100% தேமுதிக கோட்டைக்குள்ள போய் மக்கள் பிரச்சனையை அடுத்த 5 வருஷம் காக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.